குரட்பால சொல்றார். 32 சொல்றார் பாருங்க. பெருக்க நுகர வினை பேரொழியா எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். வினை பெருக்க வினை நுகர. இந்த பெருக்க நுகர வினைன்னு இருக்கா இல்லையா, அந்த வினையை ரெண்டுலையும் கூட்டிங்க. வினையை பெருக்க வினையை நுகர. வினையை நுகர பெருக்க நுகர வினைன்னு இருக்கா இல்லையா, அந்த வினையை ரெண்டுலையும் கூட்டிக்கணும். எதுக்குல பெருக்குவதற்கும். எதை பெருக்கிறோம்? வினையை பெருக்கி. ரொம்ப அழகா மணிவாசக பெருமான் சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? பெற்றது கொண்டு, பெற்றது கொண்டு வினையே பெருக்கி. பெற்றது கொண்டு வினையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விழுதி கண்டாய். பெற்றது என்னது? இந்த உடம்பு. இதை வைத்துக் கொண்டு எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? அன்ப பெருக்கு. அன்ப பெருக்கு வினைய சுருக்கு. வந்தது இதுக்குதான். இந்த உடம்ப பெருமான் எதுக்கு கொடுக்கிறாருங்க? வினைய சுருக்குங்க, அன்ப பெருக்குங்க. இதுக்குதான் உடம்ப கொடுத்து இங்க அனுப்பிச்சார். நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். வினைய பெருக்கிட்டு இருக்கிறோம், அன்பை சுருக்கிட்டு இருக்கிறோம். அன்பை சுருக்கிட்டு இருக்கிறோம். பெற்றது கொண்டு வினையே பெருக்க போட்டார். வினையும் பெருக்கின்னு சொன்னா கூட பரவாயில்ல. என்ன சொல்றாருங்க? வினையே வேற ஒரு வேலையும் செய்யறது இல்லை. காலையில் எந்திரிச்சா தூங்குற வரைக்கும் அருளை பற்றி நமக்கு சிந்தனை இல்லை. எதை பற்றி சிந்தனை இருக்குதுங்க? அந்த வினையை ஈட்டுவது எப்படி? எல்லாரும் ஒரு புத்தகம் போடுற மாதிரி நாம ஒரு புத்தகம் போடலாம். என்னது? வினையை ஈட்டுவது எப்படி என்பதில் போட்டா எல்லாருமே அதுல என்ன செய்யலாம்? பிஹெச்டி பண்ணலாம். அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யறோம்? வினைய பெருக்கிட்டே இருக்கிறோம். வினைய பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம். இப்போ உலகத்துல இந்த வினையை பெருக்குவதற்கும் அன்பை சுருக்குவதற்கும் நான் பிறந்து இருக்கிறேன் என்று மணிவாசக பெருமான் சொல்றாரு. அவர் யாருக்கு சொல்றாருன்னா எப்பவுமே நமக்கு தான். அவரை எங்கெல்லாம் தன்னை நிறுத்துகிறாரோ அங்க என்ன செய்யணும்? தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு அவரை தள்ளி வச்சுட்டு நாம போய் அங்க நின்னுக்கணும். திருவாசகத்துல எங்கெல்லாம் அவரு நிற்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்யணும்? அவரை தள்ளி வச்சுட்டு நாம போய் நின்று பார்த்தோம்னா சரியா இருக்கும். ஏன்னா அவர் பூரா எனக்கு ஒன்றுமே இல்லை, தகுதியே இல்லை, அன்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அதெல்லாம் ஏன்னா நமக்கு நம்மை சொன்னா கோபம் வருது. யாரை பார்த்து என்ன சொன்னீங்க அப்படின்னு கோபம் வரும். இப்போ ஒரு வழக்கமா சொல்லுவீங்க, இந்த எல்ஐசி ஏஜென்ட் என்ன செய்வாரு? வந்துட்டு ஐயா இப்ப நீங்க உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு 50 வயசுல இறந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அவர் என்ன செய்வாரு? யாரை பார்த்து என்னையா சொல்ற, என்னை பார்த்து நல்லா இருக்கிறாரு காலகாலத்துல வர்றான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு? ஐயா நானே இறந்துட்டேன்னு வச்சுக்கேன். அவர் என்ன சொல்றாரு? நானே இறந்துட்டேன். ஏன்னா அவர் என்ன செய்யணும்? அவரை சொன்னா ஒரு கோபம் வரும். ஆனா இவரு வந்த காரியத்தை செஞ்சாவணும். இவரு எல்ஐசி பாட்டி குடிச்சாவணும். அப்படியா? மகிழ்ச்சி. கேட்டா சொல்றாங்கய்யா, கேட்டுக்கணும் இல்லையா? ஐயா நானே இறந்துட்டேன்னு வச்சுக்கிறேன். எனக்கு 50 லட்சம் வருங்க. இப்ப எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கு. யாருக்கு என்ன வரும்னு தெரியுங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் பாப்பாரு. அவர் தான் சொல்றாரு பரவாயில்ல அப்படின்னு உட்காந்து கேட்பாரு. ஏன்னா நம்ம சொன்னா நமக்கு கோபம் வந்துடும் இல்லைங்களா? அப்ப மணிவாசக பெருமான அவர் அருள் ஏஜென்ட், நீங்களா எல்ஐசி ஏஜென்ட். அவரு யாரு? அருள் ஏஜென்ட். அவர் என்ன செய்யறாரு? அன்பே இல்லை, அன்பே எனக்கு இல்லை அப்படின்னா அவருக்கு தாப்பா அன்பு இல்லை அப்படின்னு நாம அப்பதான் 3 கேட்போம் இல்லைங்களா? 3க்கெல்லாம் அன்பே இல்லை அப்படின்னு சொன்னா யாரை பார்த்து அன்பு இல்லைன்னு சொல்றீங்க? யாரை பார்த்து அன்பு இல்லைன்னு சொல்றீங்கன்னு என்ன செய்யணும்? நம்ம கோபம் வேற வந்துடும். ஆனால் திருவாசகம் முழுக்க என்ன செய்யறாரு? அன்பில்லை, அன்பில்லைன்னு சொல்றாரு. அவர் பூரா யாருக்கு? நம்மளை தூக்கி அங்க உட்கார வைக்கணும். அதுதான் அவருடைய நோக்கம். நாம சாமி ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நானே வந்தாங்க நின்றுக்கிறேன் அப்படின்னு நாம அங்க போகணும். நம்ம அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டோம் இல்லையா? அதுதான் உண்மை. அதனால இந்த வினையை பெருக்குவதற்கும் வினையை நுகர்வதற்கும் அருக்கன் என நிற்கும் சூரியன். சூரியன் இல்லை என்று சொன்னால் நமக்கு வினையை பெருக்க முடியாது. இயல்பாகவே இந்த உடலோட அமைப்பு நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். உடம்புல 2 கடை இருக்கு. சூரிய கடை, சந்திர கடை. 2 கடை இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். இந்த
என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு எழுச்சி பெற்று வினை செய்யும். எழுச்சி பெற்று வினை செய்யும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு 5 மணிலிருந்து இரவு ஒரு 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் அந்த நேரம் எதற்குரியதுங்க? சூரியனுக்குரிய நேரம். சூரியனுக்குரிய நேரம். அந்த நேரத்துல உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் வேகமா வேலை செய்யும். உறுப்புகள்லாம் வேலை செய்யும். அதே இரவு ஒரு 7 மணி 8 மணிக்கு மேல அதெல்லாம் ஓய்வெடுக்க தொடங்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அது என்னதுங்க? சந்திரகலைக்குரிய நேரம். சந்திரகலைக்குரிய நேரம். அதனாலதான் பொதுவா வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன செய்யணும்? பகல்ல வேலை செய்யணும், இரவுல ஓய்வெடுக்கணும். நீங்க இரவு பூரா வேலை செஞ்சு பகல்ல ஓய்வு எடுத்தீங்கன்னா உடம்புல நிறைய பிரச்சனை வரும். எதுக்கு வருதுன்னா, இந்த உடம்பு வேலை செய்யற நேரத்துல அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுக்கிற நேரத்துல வேலை செய்யணும். புரியுதுங்களா? அப்ப உடம்பு வளர்ச்சி அடைவது சந்திரகலை. ஏன்னா அந்த ஓய்வு எடுக்கும் போதுதான் உடம்புல என்ன ஆகும்? வளர்ச்சி வரும். சந்திரன் என்பதே வளர்வது. ஏன்னா அது பெருமான் கொடுத்த கொடை. பெருமான் என்ன செய்யறாருங்க? அவரை தேய்ந்த சந்திரனை வளர்க்க செய்யும். அந்த சந்திர கலை வருகிற போது உடம்பு முதலானவையும் வளரும். உடம்பு முதலானதை வளர்கிற போது என்ன செய்யணும்? ஓய்வுல விடணும். ஓய்வுல விட்டீங்கன்னா உடம்பு என்ன செய்யும்? வளரும். அது தக்கவாறு அதற்கு அந்த உறுப்புகளே அப்படிதான் செயல்படும். உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் அப்படிதான் செயல்படும். அப்ப சூரிய கலையில என்ன ஆகும்? இயல்பாகவே அந்த நேரத்துல உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் வேலை செய்து கொண்டிருக்கும். அப்போ இதற்கு என்ன காரணம்? சூரியன் தான் காரணம். சூரியன் முன்னிலையில உடம்பு முதலாகிய உலகங்கள் தொழில்படும். எல்லாமே தொழில்படுவதற்கான காலம். அதனால வினை அப்பதான் ஒன்று வினையை ஈட்டுவோம், இன்னொன்று வினைய நுகர்வோம். இல்லைங்களா? ஏற்கனவே செஞ்ச வினை இருக்கு, அதை இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அனுபவிக்கிறோம். செஞ்ச வினைய அனுபவிக்காது நுகர்ச்சின்னு பேரு. சரி, நுகர்ந்தா கழிஞ்சுதான்னு கேட்டா கழிஞ்சுது. எவ்வளவு செஞ்சது கழிஞ்சது, புதுசா பல வந்தது. ஒன்ன செலவு பண்ணி 10 சம்பாதிக்கும். ஒரு வினைய கழிச்சுட்டு 10 வினைய புதிதாக சம்பாதிக்கும். அதான் நமக்கு ரொம்ப அழகா சிவபிரகாசத்துல சொல்லுவார், நாசோற்பத்தி பண்ணிவர். வினையை சொல்லுங்க. நாசோற்பத்தி பண்ணிவர் 38 சிவபிரகாசம். நாசோற்பத்தி பண்ணிவர். நாசத்தில் உற்பத்தி. நாசம் என்னது? செஞ்ச வினையை கழிக்கிறோம். ஏற்கனவே இப்போ நமக்கு ஒரு இன்பம் வருகிறது அல்லது ஒரு துன்பம் வருகிறது, வந்தா என்ன செய்யறோம்? அந்த வினையை கழிக்கிறோம். சரி, கழிச்சதுன்னு பார்த்தா என்ன ஆகுறதுங்க? புதிய வினைகள் தோன்றுகிறது. புதிதாய் தோன்றுகிறது. எங்க ஆசிரியர் பெருமான் சொல்ற கொய்யாப்பழம் போலங்க. எது போல? கொய்யாப்பழம் போல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதையில ஒரு கனி வருகிறது. ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விதையில ஒரு கனி வருகிறது. அதை வளர்ந்து பாத்தீங்கன்னா 1000 விதை இருக்கு. உள்ள எத்தனை இருக்கு? 1000 விதை இருக்கு. அப்போ ஒரு விதையில 1000 விதை தோன்றுவது போல ஒரு வினையை கழிப்பதிலே நாம் புதிதாக 1000 வினைகளை நாம் ஈட்டுகிறோம். அதான் சொன்னார், பெருக்க நுகர அருக்கன் என. சூரியன் முன்னிலையில நாம் என்ன செய்யறோம்? வினைய பெருக்குவதும் நுகர்வதையும் செய்வது போல பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும். பேரொழியாய் அருள் நிற்கும். அருள் எப்படி நிற்குங்க? பேரொழியாய் நிற்கும். இறைவனது அந்த திருவருள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் போல நிற்கும். சூரியன் போலன்னா, சூரியன் எப்படி உலக வினையை ஈட்டுவதற்கு துணை செய்கிறதோ அது போல நமக்கு நம்ம நல்வினை தீவினை இதெல்லாம் நுகரணும்னா என்ன வேணும்? திருவருள் வேணும். திருவருள் தான் நமக்கு எதை ஊட்டுகிறதுங்க? நல்வினையும் ஊட்டுது, தீவினையும் ஊட்டுது. அது ஊட்டலைன்னா நம்ம இதை நுகர முடியாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லி இருக்கிறோம், செஞ்ச வினைக்கு பேர், மொத்த வினைக்கு என்ன பேரு? சஞ்சித வினைன்னு பேர். ஏற்கனவே நம்ம பல பிறவிகள்ல ஈட்டிய மொத்த வினையினுடைய குவியலுக்கு என்ன பேரு? சஞ்சிதம், பல வினை. சஞ்சிதம்னா பல வினை. அப்ப பெருமான் என்ன செய்யறாருங்க? அதை பூரா எடுத்து நமக்கு கொடுத்து அனுபவின்னு சொன்னா நம்மளால அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. ஏன்னா இப்ப கொஞ்சோண்டு கொடுக்கறதே நம்மளால முடியல. இந்த கடவுளுக்கு கருணையே இல்லை, இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றமா இல்லையா? ஏன்னா கொடுக்கறது எவ்வளவுங்க? அது கொஞ்சம் செஞ்சு வச்சது மலை போல் இருக்கிறது.
அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பிறவிக்கு கொடுத்தாவே நாம அதுக்கு ஐயோ அம்மான்னு கத்துறோம். என்னால முடியல, சாமிக்கு கருணையே இல்லை அப்படின்னு கத்துறோம். செஞ்சு வச்ச கணக்கை பார்த்தா தலை சுத்துது. விண்ணூறு அடுக்கிய விறகுன்னு சொல்றாரு இல்லையா நாவுக்கரசு பெருமான். அவ்வளவு இருக்கு வினை, அவ்வளவு வினை இருக்கு. பெருமான் என்ன செய்யறாரு, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறார், கொஞ்சமா கொடுக்கிறார். அதுக்கு என்ன பேரு, பிராதத்த வினை. பிராதத்த வினை. அந்த பிராதத்த வினையை ஊட்டுவது எது, திருவருள். திருவருள் தான் அங்கிருந்து எடுத்து நமக்கு ஊட்டுது. ஏன்னா நம்மளா போய் வினையை எடுத்துக்கொள்ள மாட்டோம். நம்ம போய் எடுத்துக்குமா, எப்பா அந்த அறை பூரா அடுக்கி வச்சிருக்கிறேன், அந்த அறை பூரா எதை அடுக்கி வச்சிருக்கிறேன், நீ செஞ்ச வினைய இப்ப இந்த பள்ளின்னு வச்சுக்க ஒரு கற்பனைக்கு 118 உன்னோட வினப்பா, 119 உன்னுடையதுன்னு ஆளுக்கு ஒரு ஸ்லிப்பை கையில கொடுத்து ரூம் நம்பர் கொடுத்தாச்சு. அந்த ரூம் பூரா என்ன இருக்கு, செஞ்சு வச்ச வினை இருக்கு. வினைன்னு சொன்னா என்னது, நல்வினையும் தான் தீவினையும் தான். வினைன்னு சொன்னா ரெண்டு சேர்ந்தது தான். நம்ம எது வினைனா அது ஒரு பாவம்னு நினைக்க கூடாது. நல்வினைக்கும் வினைன்னு தான் பேரு, தீவினைக்கும் வினைன்னு தான் பேரு. அப்ப அந்த அறைக்குள்ள போனா என்ன இருக்கு, இது வரைக்கும் செஞ்ச நல்வினையும் இருக்கு, இது வரைக்கும் செஞ்ச தீவினையும் இருக்கு. நாம பெருமான் என்ன செய்யறாரு, எப்ப இந்த அறைக்கு போனீங்கன்னா உன்னுடைய வினை இருக்கும், அடுத்த பிறவிக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா நாம போய் எதை எடுப்போம், எங்கயா நல்வினையா தொலாவி எடுப்போமா இல்லையா. நம்ம கடைக்கு போய் ஒரு ஒரு பொருள் வாங்குறதுனா கூட எப்படி எடுக்கிறோம், தொலாவி பார்க்கறோமா இல்லையா. நம்ம கணக்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமா காசு கொடுக்குறோம், நல்ல குவாலிட்டியா வரணும். அப்படி எடுத்துட்டு வந்தா அப்படி எடுக்கிறவனுக்கு பேர் தான் இந்த புத்திசாலி. யாரு புத்திசாலியானா எப்படி இருக்கணும், 10 ரூபா கொடுத்தா 15 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வரணும். இதுதான் நம்ம கான்செப்ட். கடைக்குன்னு போனோம்னா எப்படி இருக்கணும், 10 ரூபா பொருளை 15 ரூபா பொருளை எவ்வளவுக்கு வாங்கணும், 10 ரூபாய்க்கு வாங்கணும். அதுதான் அப்பதான் நம்ம புத்திசாலி. அப்படி போவோம். அந்த கடையில உட்கார்ந்து இருக்கிறவன் யாரு கேட்டா நம்மளோட புத்திசாலி. அவன் எப்படி வச்சிருப்பான், 5 ரூபா பொருளை 20 ரூபான்னு எழுதி வச்சிருப்பான். 5 ரூபா பொருளை 20, நாம பேரம் பேசி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டு பாரு, அவன் சிரிப்பான், 5 ரூபா தான் யாது, அது 5 ரூபா தான் இல்லையா. அப்ப என்னதுங்க, இப்போ நம்ம எப்பவுமே நம்ம என்ன உழைக்கிறோமோ உழைப்பை விட பயன் கூடுதலா வேணும். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அதனால மணிவாசி உழைத்தால் உறுதி உண்டோதான், உமையால் கனவா ஏனையாடுவாங்க. அப்ப உழைப்புக்கு தக்க ஊதியம் தான் வேணும், அதுக்கு மேல எதிர்பார்க்க கூடாது. ஆனா நம்ம வினைய போய் எடுத்து சொன்னா நம்ம எப்படி எடுப்போம், இருக்கிறதையிலேயே நம்ம செஞ்சதுலயே நல்வினையெல்லாம் எடுத்து கொண்டு வந்துருவோம். ஆனா நம்ம இப்ப நம்ம அனுபவிக்கிறத பார்த்தா நல்லா தெரியுது, என்னது நம்ம செலக்ட் பண்ணி வரல இல்லையா. நம்ம செலக்ட் பண்ணி இந்த பிறப்புக்கு வந்திருக்கிறோம், வந்திருந்தோம்னா எப்படி இருப்போம், வேற மாதிரி இருப்போம், வேற மாதிரி இருப்போம். நான் போய் அங்க இல்லையா நினைச்சு பாருங்க, இவரை தான் என்னுடைய மனைவி நான் செலக்ட் பண்ணியிருந்தா இவ வந்திருப்பாளா, நான் யாரையோ நினைச்சேன், நினைத்தது அப்படி வாய்த்தது இப்படி. அதே மாதிரி வீட்டுக்காரம்மா சொல்லும், நான் யாரையோ நினைச்சேன், இந்த ஆள் எனக்கு வந்து பார்த்திருக்கிறாரு இல்லையா. அப்ப என்னதுங்க, இது யாரும் நம்ம செலக்ட் பண்ணி வரல. இப்ப நமக்கு என்னதுங்க, அம்மாவோ அப்பாவோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இது எதுவும் நம்ம செலக்ஷன்லயே கிடையாது, நம்ம செலக்ஷன்லயே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளா தேர்வு செஞ்சுட்டோம், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெருமாள் யார கூட்டார கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கண்ணுதலோ முன்னமைத்த ஏட்டின்படி என்று இருக்கிறார். அப்ப அவன் யார கூட்டணும்னு நினைக்கிறானோ பெருமான் கூடுறான், யார கழிக்கணும்னு நினைக்கிறானோ கழிக்கிறான். எல்லாம் பெருமான் எழுதி வைத்து ஏட்டின்படிதான் இருக்கு, எதுவுமே நம்ம விருப்பத்துல இல்லை. அப்போ நம்ம போய் வினைய தேர்வு செஞ்சோமானா இல்ல, அல்லது வினைதான் நம்மை தேர்வு செய்ததா, அந்த வினைய வந்து என்ன செய்யணும், உயிரை பற்றி கொள்ளலாமா அப்படின்னா ஆமா வினை வந்து உயிரை பற்றும் அப்படின்னு சொல்ற சமயம் இருக்கு. சமணம் முதலாகிய சமயங்கள்லாம் வினை தானே பயனை கொடுக்கும், வினை தானே பயனை கொடுக்கும். நீங்க வினை செஞ்சீங்கன்னா இந்த வினை நேரா வந்து உங்களை பற்றி கொடு. இதுக்கு யாரு வேண்டாம், கடவுள் வேண்டாம், கடவுள் வேண்டாம். சொல்றவங்க யாரு,
சமணர் சைவ சொல்லல, சமணர். சமணர்கள் என்ன சொல்றாங்கன்னா வினை தானே பயனை கொடுக்கும், வினை தானே பயனை கொடுக்கும். நாம என்ன சொல்றோம், அது அறிவற்ற சடப்பொருள். வினை என்பது அறிவு கிடையாது. அறிவில்லாத ஒரு சடம் எப்படி பயனை கொடுக்கும்? கொடுக்குமா? உதாரணத்துக்கு நான் வைத்துக்கொள்ளும், இன்னைக்கு வகுப்புன்னு சொல்லியாரு. நேற்று சாயந்தரம் இல்லையாப்பா, நாளை காலையில 10 மணிக்கு வகுப்பு, எல்லாம் தயாரா இருங்க அப்படின்னு ஐயா வந்து இங்க சொல்லிட்டு போயிட்டு இந்த டேபிள்லாம் அதுவா வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் வரிசை பண்ணி மைக்கு லைட் ஃபேன் எல்லாம் 10 மணிக்கு அதுவான ஆயிருமா? வந்து ஒரு தடவை இல்ல 100 தடவை சொல்லிட்டு போனாலும் எப்படி இருக்கும்? அது அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. நம்ம அறிவற்ற சடம் தொழில் செய்யும். சடம் தொழில் செய்யும். எப்படி செய்யும்னா அதை ஒரு அறிவுடையவன் இயக்கம். அறிவுடைய ஒருவன் இயக்கினால் அறிவற்ற சடம் தொழில்படும். லைட்டை போட்டா எரியுது, ஃபேன் போட்டா எரியுது, மைக் ஆன் பண்ணா பேசலாம். இதெல்லாம் தொழில் தானே. இதெல்லாம் இது சடத்தோட தொழில். ஆனா அது தானா தொழில்படாது, தானா தொழில்படாது. அப்போ என்னதுங்க, அதுக்கு ஒரு அறிவுடையவன் வேண்டும். இப்போ நமக்கு ரொம்ப சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சந்தேகம் என்னது, ஐயா எல்லாம் டைமர் வந்துருச்சு, டைமர் 10 மணிக்கு ஆன் ஆகும்னு சொல்லிட்டா அது ஆன் ஆகும். அப்ப அந்த டைமரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிவுடையவன், புரியுதுங்களா? அறிவுடையவன் வேணும். அப்புறம் என்ன செய்யணும், அந்த டைமரை வந்து செட் பண்ணணும் இல்லையா? 10 மணிக்கு ஆன் ஆயிரு, 3 மணிக்கு ஆஃப் ஆயிரு, இப்படின்னு இதை செட் பண்றதுக்கு யார் வேணும்? அதுக்கு ஒரு அறிவுடையவன். எப்படி பார்த்தாலும் அதை இயக்குவதற்கு ஒரு அறிவுடையும் வேண்டும். சடம் தானாக தொழிற்படாது, சடம் தானாக தொழிற்படாது. அப்ப வினை தானா வந்து பயணம் கொடுக்காது. நம்ம போய் வினைய எடுக்கல, ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையே அதுக்கு சார்ந்து, அதுவே சார்ந்து. அதனால நம்ம வினையை போய் எடுக்கலங்கிறது தெரியும். வினை தானே பயனை கொடுக்கவும் முடியாது, அது அறிவற்ற சடம். அப்போ இந்த ரெண்டையும் நீக்கிட்டு பாத்தீங்கன்னா யாரு, அந்த திருவருள் என்பதுதான் என்ன செய்கிறது, இந்த உயிரையும் வினையையும் கூட்டுகின்றது. கூட்டுவது எதுங்க, திருவருள் தான். அதனாலதான் இங்க சொல்றாரு, அது எது போல, அருக்கன் போல. எப்படி உலகத்துல வினையை நுகர்வதற்கு சூரியன் உதவுகின்றதோ, அது போல நல்வினை தீவினைகளை நுகர்வதற்கு திருவருள் துணை செய்கிறது. திருவருள் துணை செய்கிறது இந்த பாடல்ல சொல்ற.